My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். When the student is ready, master appears. சிஷ்யன் ரெடியாக இருந்தால் குருமார்கள் என்பவர் அவர் முன்னாடி இருப்பார் என்ற வார்த்தை நாம் எல்லோரும் கேட்டிருக்கிறோம். எப்படி வருவாங்க, நாம ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னும் போது, இந்த வாழ்க்கையை ஒரு கற்றுக்கிறதுக்காக நாம் எடுத்த பிறவி என்ற விஷயம் நாம் யாரும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நமக்காக எத்தனையோ பரிசுகளுடன் காத்திருக்கும். இங்கே பரிசு அப்படின்னா என்ன? விஸ்டம், ஞானம், அனுபவம். அந்த ஞானம், அனுபவம் எப்படி வருது? ஒரு தனிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நாம் நுழைந்தா மட்டுமே அந்த அனுபவம் என்பது நமக்கு வருது, இல்லைன்னா வராது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சத்தியம் உணர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட அனுபவங்களை கொடுக்கறதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சத்தியத்தை உணர்ந்தால் அனைத்து சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுது. இல்லை என்றால் எதுக்கப்பா இவ்வளோ கஷ்டம், எதுக்கப்பா இந்த சூழ்நிலை, என்னுடைய எதிரிக்கு கூட இந்த விதமான சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ அந்த சூழ்நிலை என்பது வருதோ, உங்களுடைய அனுபவம் என்பது நல்லபடியா உங்களுக்கு வருதோ, குரு என்பவர் உங்க முன்னாடி இருப்பார். எதுக்காக அப்படின்னா, அந்த அனுபவத்தின் மூலம் நீங்க ரெடி ஆகுறீங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு யாராச்சும் உதவி செய்யுங்கள். தியானம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை, யாரும் சொல்லி கொடுக்கவே இல்லையே. ஆன்ம ஞானியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய நினைக்கிறேன். எத்தனையோ குருமார்களுக்கு கூட, எத்தனையோ மனிதர்களுக்கு கூட நான் போய் சந்திச்சேன். ஒரு இடத்துலயும் கூட எனக்கு சரியான தியானம் என்பது கிடைக்கலையே, சரியான ஆன்ம ஞானம் கிடைக்கலையே எனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய முயற்சி நீங்க செய்யும் போது, குரு will appear in front of you, master will appear. இந்த குரு என்பவர் எந்த விதத்துல உங்க முன்னாடி இருப்பார் என்றால், அது ஒரு மனிதனாக வரலாம், அல்லது ஒரு சூழ்நிலையாக வரலாம், இல்ல அந்த சூழ்நிலை மூலமா உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்குமே, அந்த அனுபவபூர்வகமான ஞானம் வருமே, அதுதான் உங்களுடைய குரு, அதுதான் உங்களுடைய மாஸ்டர். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எதெல்லாம் உங்களுக்கு ஒரு சரியான அனுபவம் உங்களுக்கு கொடுக்கப்படுதோ அதுதான் உங்களுடைய குரு. வாழ்க்கையின் மூலம், நிறைய சூழ்நிலைகளின் மூலம் சத்தியம் என்பது நமக்கு தெளிவாக தெரியப்படுத்து. அப்போது வரைக்கும் அந்த சத்தியம் என்பது ரகசியமாக இருக்கிறது. ஆனா சூழ்நிலை வந்தால் அந்த சத்தியத்தை அறிமுகமாகும், தெளிவாக தெரிய வருது. அப்போது வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகளாக நம்முடைய சிந்தனை முறை ஒரு நிலையில இருக்கும். ஒரே வகையான தாட் பேட்டர்ன்ல நம்ம ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த தாட் பேட்டர்ன், நம்முடைய சிந்தனை முறை எல்லாமே பிரேக் ஆகி புது வகையில் நாம் எல்லோரும் சிந்திக்கிறது ஆரம்பிக்கிறோம். அதுதான் மாற்றம். அந்த புதுசாக நீங்க சிந்தனை முறை நீங்க கற்றுக்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்களுடைய குரு. எதுக்காக அப்படின்னா, அந்த சிந்தனை முறை மூலமா நீங்க நிறைய புது அனுபவங்கள் எல்லாமே நீங்க பெறுவீர். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூழ்நிலை வந்தால் நம்முடைய சிந்தனை முறை எல்லாமே பிரேக் ஆகி புதுசா நமக்கு அந்த தாட் பேட்டர்ன்ஸ் என்பது மாறும். அப்போது வரைக்கும் இருக்கிறது இருக்கபடியே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். தினமும் காலையில ஏந்திரிக்கிறோம், டிஃபன் சாப்பிட்டுக்கிறோம், ஆபீஸ் போறோம், திரும்பி வீட்டுக்கு வரோம், டிவி பார்த்து தூங்க. ஒரே மாதிரி இருந்தா எப்படி? வாழ்க்கை என்பது அதுக்காக டிசைன் பண்ணல. எத்தனையோ வகையான சூழ்நிலைகள் வந்து அதன் மூலமா கற்றுக்கிறதுக்காக நாம ஒரு அக்ரிமெண்ட், ஒரு பிளான் ஓட நீங்க வந்திருக்கிறோம். எப்போ உங்களுக்கு புது அனுபவங்கள் என்பது கொடுக்கறதுக்காக ஒரு சூழ்நிலை வந்தால் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதுசாக உங்களுக்கு தெரிய வருது. அதுதான் உங்களுடைய குரு, அதுதான் உங்களுடைய டர்னிங் பாயிண்ட். இந்த வகையான சூழ்நிலைகள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போது வரைக்கும் இருக்கும் தாட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பிரேக் ஆகும் போது உங்களுக்குள்ள உள்மாற்றம் என்பது வருது. உள்மாற்றம் என்பது வந்தால் வெளியே இருக்கும் உங்களுடைய உலகம் மொத்தமாக மாறும். அப்போது வரைக்கும் 10,000 ரூபாய் சம்பளத்திற்காக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சூழ்நிலை வரும்போது உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் தேவைப்படும் நினைச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றீங்க? யார்கிட்ட போய் கேட்கணும், எதுக்காக இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. உடனே என்ன ஆகும்? இந்த வேலை பண்ணா எனக்கு சரியாக ஒத்து வரல,
அப்படின்னு சொல்லி உங்களுடைய சிந்தனை முறை அப்போது வரைக்கும் அந்த தொழில்தான் உங்களுக்கு தெய்வமாக இருக்கு. ஆனால் சூழ்நிலை வரும்போது அந்த சிந்தனை முறை எல்லாமே மாறி இந்த வேலை என்பது எனக்கு தேவையில்லை, உயர்ந்த வாழ்க்கை என்பது வேணும் என்றால் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும் போது ஒரு புது தொழில் இல்லை புது வியாபாரம் என்பது நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள். உள்ளுக்குள்ள அந்த தாட் பேட்டர்ன் என்பது மாறிச்சு. மாறின உடனே வெளியே சூழ்நிலை எல்லாமே மாறிச்சு. இந்த பழைய சிந்தனை முறை புது சிந்தனை முறை ரெண்டுமே அலைன் ஆகிறதுக்கு நடுவில் கேப் இருக்கும். அந்த கேப் தான் உங்களுடைய இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஒரு குருவாக இருக்கும். அங்கே உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். இருக்கிற வேலை போயாச்சு, புது வேலை கிடைக்கல இன்னும். இந்த கேப் உங்களுக்கு நிறைய நேரம் என்பது கொடுக்கும். அந்த நேரத்தில் உங்கள்னு நீங்கள் ஃபீல் ஆகிறதுக்கு ஒரு நேரம், உங்களுடைய வாழ்க்கையை உண்மையமாக வாழ்வதற்கான ஒரு நேரம். அந்த சூழ்நிலையின் மூலம் நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ஞானமும் அனுபவம் நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒரு நேரம் என்பது அதுதான். இல்லவென்றால் திரும்பி நம்முடைய பழைய சிந்தனைகளுக்கு போய் நேரமே இல்லாத ஒரு ஓடுதல் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு வரும். மாஸ்டர் நிறைய விஷயங்கள் எல்லாமே சூழ்நிலையின் மூலம் கற்றுக்கொண்டால் அந்த ஞானத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்காக அந்த நேரத்தில் நாம் சில செயல்கள் எல்லாமே செய்கிறோம். அந்த செயல்களின் மூலம் என்னாகும் அப்படின்னா அந்த சத்தியம் நம்முடைய உடலுக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ள போய் செட்ரேட் ஆகும். அப்போ அதுதான் நீங்க ஆகுறீங்க. தட்ஸ் வாட் ஐ பிகம். என்னுடைய அணுக்குள்ளுக்குள்ள ஒவ்வொரு அணுக்களுக்குள்ள என்னென்ன இருக்குமோ, எந்த விதமான எனர்ஜி இருக்குமோ, எந்த விதமான இன்ஃபர்மேஷன் இருக்குமோ அதுதான் நான் ஆகும். அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுறதுக்காக ஒரு சூழ்நிலை என்பது நமக்கு எவ்வளவோ உதவி என்பது செய்யும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக சூழ்நிலை வரும்போது அது நமக்கு பிடிச்ச சூழ்நிலை ஆகலாம், பிடிக்காத சூழ்நிலை ஆகலாம். ரெஸ்பெக்ட் த சிச்சுவேஷன், ரெஸ்பெக்ட் த பர்சன் ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நம்ம முன்னாடி ஒரு மனிதன் யாரோ ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அந்த சூழ்நிலைக்கு அவர் தான் காரணம் என்றால் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலையின் மூலம் உங்களுக்குள்ள இருக்கும் ஆழமான விஷயங்களை நீங்க உணர்வதற்காக அவங்க உதவி செய்கிறார் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையே ரகசியமாக இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு சூழ்நிலை ஆகட்டும், ஒரு மனிதன் ஆகட்டும் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்ற விஷயத்தை எப்பவுமே மறக்கக்கூடாது. ஒரு சூழ்நிலை வந்து அதன் மூலமா நிறைய மாற்றங்கள் எல்லாமே வந்து உள்மாற்றங்கள் எல்லாமே வரும்போது நாம பழைய மனிதனாக இருக்க மாட்டோம், புது மனிதனாக. ஒரு கேட்டர்பில்லராக இருக்கும் ஒரு வண்டு பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு அப்புறம் இது நானா அப்படின்னு சொல்லி நாமே ஒரு மிராக்குலஸாக அற்புதமாக ஃபீல் ஆகும். பழைய நான் கிடையாது, இது புதுசு, இதுதான் நான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஏன் இந்த மாதிரி நான் முதல்லயே ஆயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் வரலாம். கிடையாது. பழைய சூழ்நிலையில் அனைத்து விஷயங்களும் நீங்க கற்றுக்காமல் புது சூழ்நிலை வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது நமக்கு வரணும் அப்படின்னா அது முடியாத ஒரு வேலை என்று தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு குரு நம்ம முன்னாடியே இருக்கிறார். மாஸ்டர் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஒரு சூழ்நிலையாக இல்லை ஒரு மனிதனாக இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம முன்னாடியே எப்பவுமே இருக்கிறார். இந்த விஷயத்தை உணர்ந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு எத்தனையோ குருமார்களுடைய அறிமுகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வகையான ஒரு விழிப்புணர்வு டெவலப் பண்ணுறதுக்காக தியானம் என்பது மிக்க உதவும். அவ்வளோ ஆழமான விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே நமக்கு இந்த வகையான அனுபவங்கள், இந்த வகையான ரெக்கக்னிஷன் என்பது கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.